கூட்டிட்டு வர? அக்கம் பக்கத்துல ஆளுங்க இருக்கிறாங்க, அப்புறம் திட்ட போறாங்கடா. கத்தாம வா. எம்மா ட்ரெயின்ல போறது சூப்பரா இருக்குமா? சரி சரி கத்தாம வா. போங்கம்மா, ஜாலியா இருக்குமா? ஐயய்ய, இவனை பாவம் புள்ளைய லீவுக்கு ட்ரெயின்ல கூட்டிட்டு போவன்னு வந்தா இவன் இப்பதான் கத்தியே சலிக்கிறான். கத்தாம வா. விடாமதா, சின்ன பிள்ளைங்கன்னா அப்படித்தான். ஆமாக்கா, ஆறுமுகத்துக்கு பாரு நல்ல தூக்கம். அந்த மனுஷன் வேலை வெட்டிக்கா போறான், நல்லாதாங்க தூங்கிட்டு இருக்கிறான். ஐயோ ஆமா, புள்ளிமானு அழகா இருக்குது. எங்க? ஆமா, ஐயோ அழகழகா இருக்குது. பஸ்ல எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்கக்கா, இந்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது. இப்படி ட்ரெயின்ல எல்லாம் போனா தான் அந்த காட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். அம்மாடி அம்மா, நல்லா இருக்கு. இந்த மாதிரி போகும்போதுக்கா ஒரு சில நேரம் ட்ரெயின் காட்டுக்குள்ளே நின்று போயிரும் பார்த்துக்கோங்க. அப்ப யானை வந்துருமோன்னு பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன் அமுதா என்னத்த சொல்ற? ஆமாக்கா, ஒரு சில நேரம் ட்ரெயின்ல நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறமேட்டுக்கு நாங்களாம் நடந்தே கூட போயிருக்கோம் சரி பண்ண முடியலன்னு. ஒரு சில நேரம் சரி பண்றதுக்கு ஆளுங்க வருவாங்க. அப்பெல்லாம் எரும மாடு, யானை, மானு அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கும்க்கா. நாங்களாம் பயத்தோடையே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஐயோ இப்போக்கிட்ட அந்த மாதிரி நின்றாதுல்ல. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ்வளவுதான், என்னை கதிர உண்டுல நாக்கிடுவான். அவன்கிட்ட சொல்லவும் இல்லாம நான் வந்துட்டேன். ஏக்கா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா, நாங்கெல்லாம் இருக்கிறோம், நாங்க பாத்துக்குவோம்க்கா. இந்த குசுப்பாண்டி வேற அங்கிட்டு இங்கிட்ட ஆடிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு மனுஷன் நிம்மதியா தூங்க வர்றானா? டேய் சும்மா அங்கிட்டு இங்கிட்ட ஆடாதடா, போய் உங்க அம்மா பக்கத்துல உட்காரா. ஐயய்ய, இந்த பக்கி பயப்புல வேற சும்மா அங்கிட்டு இங்கிட்ட ஆடிக்கிட்டு மேல விழுந்துக்கிட்டு ஐயய்ய நிம்மதியா தூங்க முடியுதா? ஏ அமுதா, இந்த குசுப்பாண்டி அங்கிட்டு உட்கார வை, தூங்கவே முடியல, சும்மா இடிச்சுக்கிட்டு அடக்குதான். யோ எரும மாடு, ஆளுங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் கொடுத்தாங்களா? இப்படி பப்பர பையனை காலை வச்சு படுக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்களா? ஒழுங்க நேரம் உட்காரு. அப்புறம் நின்னுக்கிட்டு வராம எப்படி வருவேன்? வீட்லயும் நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறீங்க, வெளியில வந்தாலும் நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறீங்க. இதுக்கு தான் உங்களை எல்லாம் கழட்டி விட்டுட்டு வந்திருக்கணும். நீ ஏன் என் கையில கல்ல விழுந்துதான் வந்திருக்க? மறந்துட்டியோ? கழட்டி விட்டு வராங்களா? மூஞ்சா அப்பாரு. கம்மிட ரமடா, நான் திட்டுறேன்னு சொல்றீங்க, அப்புறம் இப்படி எல்லாம் பண்ணுனா யாருக்கே திட்டாம இருப்பா? எந்திரிச்சு உட்காந்து வரணுமா இல்லையா? சும்மா பப்பரப்பான்னு படுத்துக்கிட்டு என்னத்த சொல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இங்க பாரு, நான் சாதாரண வீட்டுக்கு போல மாமா வீட்டுக்கு போறேன். மாப்பிள்ளையா மாப்பிள்ள போகும்போது அப்படித்தான். ஆமா, மாப்பிள்ள சொட்ட மண்ட மாப்பிள்ள. என் அழகுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைச்சதுக்கு நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும்? அதேதான், எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும், உன்னை எனக்கு பொண்டாட்டி அந்த கடவுள் கொடுத்திருக்காரு. இப்படி அன்பா சொன்னா எந்திரிக்க போறேன், அதுக்கு எதுக்கு கையில ஆயுதத்தை தூக்குற? என்ன போகலா, கடைக்கு போயிட்டு வரியா? ஆமாம்மா, வீட்டில் காய் ஒன்றும் இல்லை, அதான் சந்தைக்கு போய் காய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு போயிட்டு வந்தேன். ஆமா, பையனுக்கு கல்யாணம்னு ஊருக்குள்ள எல்லாம் பேச்சா இருந்துச்சு. என்ன உண்மையா கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான் வச்சிருக்கு. கல்யாணம்னு சொல்றீங்க, ஒரு பந்தல் போடல, வாழை மரம் கட்டல, சாதிசனம் வரல, என்ன கல்யாணம் மாதிரியே தெரியல. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பண்றதா எல்லாம் இல்லை. இந்த என் நாத்தனார்காரிக்கு கால் அடிபட்டுருச்சு, அவளும் எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் சரி யாருக்கிட்டையும் சொல்லாம அப்படியே காதோட காதா பண்றோம். ஏ, உன் நாத்தனார் பிள்ளைய பத்தி தான் நமக்கு தெரியுமே. திருவிழாலேயே அந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு வந்தா அந்த பிள்ளைய எப்படி உன் வீட்டுக்கு மருமவளா அது கொண்டு வர? உன்னை அத்தனை கூப்பிட்றதுக்கே அந்த கஷ்டப்படுவா. எல்லாம் தான் படுவா, அதுக்குன்னு வேணாம் நான் சொல்ல முடியும்? எல்லாம் ஒரே ரத்தமாயி போச்சு, எல்லாம் நம்ம தானே பார்க்கணும் வைக்கணும். என்னமோ போ, பார்க்கணும் வைக்கணும் தான், இருந்தாலும் மதிக்க மாட்டாளுகளேடி உன்னையே. இப்போ மட்டும் என்னவா அவளுகளுக்கு? யாரும் மதிக்க மாட்டேன்னு சொன்னா எல்லாம் மதிக்கத்தான் செய்யறாங்க. நாத்தனார் குடும்பத்தை விட்டு கொடுக்கறது இல்ல. சரி, பிள்ளைக்கு எம்பிட்டு பவுன் போடுறாங்களா? அதெல்லாம் பத்தி நான் ஒன்னும் கேட்கலம்மா. ஏண்டி, எவ்வளோ காசு பணம் நகை நட்டு வச்சிருக்கிறாங்க, பிள்ளைக்கு எவ்வளோ பவுன் போடுறாங்கன்னு கூட கேட்கலையா? எங்க அதெல்லாம் கேட்கல, எல்லாம் ஒரே குடும்பம் தானே, என்னத்த போய் கேட்டுக்கிட்டு தான் நான் எதுவும் கேட்கல. சரி சரி, அந்த பிள்ளைய பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. ஒழுங்கா இருப்பாளா இல்ல இங்கேயும் வந்துட்டு ஆடிக்கிட்டு தான் திரிவாளா? பிறந்த வீட்டுல எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், புகுந்த வீட்டுலனா இப்படித்தான் இருந்தாகணும், என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா. சரி, நீ வேலையை பாரு,
நானும் வீட்டில் பசங்களுக்கு சமைச்சு வர கொடுக்கணும். சரி சரி. பையன் இங்கே தான் இருக்கானே, வேலைக்கு போலையா? ஆமாம், கல்யாணத்தை வச்சுட்டு எங்கே வேலைக்கு அனுப்புறது? இனிமேல் இங்கிட்டே ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இங்கிட்டே வந்து இருக்க சொல்லணும். இதுக்கு முன்னாடி வேணா தனியாக இருந்தான், இப்போலாம் தனியாக விட முடியாதுல்ல. ஒரே வீட்டில் உன் மருமவும் இருப்பாளா? ஏன் நம்ம என்ன கரடியா சிங்கமா புளியா பயப்படுறதுக்கு? பூந்த வீடுன்னு ஆகி போச்சு, இனி இங்கே இருக்க வேண்டித்தான். சரி, சூதானமாக இருந்து போலச்சுக்க. அந்த குடும்பத்தை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும். பஞ்சாயத்தில் வச்சு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. ஏய், குடும்பம்னா 1000 தாண்டி இருக்கும். ஏன் உன் குடும்பத்தில் இல்லாத பிரச்சனை தான் என் குடும்பத்தில் இருக்கா? என்னமோ பேச வந்துட்டா பேச்சு. கம்முன்னு போடி வாயக்கிண்டாம. பஞ்சாயத்தில் நின்று அசிங்கப்படுத்தினாங்களாம். ஏன் நாத்தனார்காரி தானே அசிங்கப்படுத்தினா? சரிதான், நான் வரேன் அத்தை. இதுக்குத்தான் சண்டை வம்புன்னு சொல்லி அடுத்தவளுக கிட்ட சொல்லக்கூடாது. கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு ஆறுதலாக பேசுவாளுங்க. குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா பொறுக்காத இவளுகளுக்கு. அதை இதுன்னு எதையாவது ஒன்று சொல்லி குட்டையை குழப்பலன்னா இவளுகளுக்குலாம் தூக்கம் வராது. என்னையா சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. உங்க அப்பா வந்துட்டாரா இல்லையா? இன்னும் வரலம்மா. போன இடம் வந்த இடம். தங்கச்சி எங்க? ஏமா தீனி வாங்கிட்டு வந்தியாமா? ஏண்டி, நானே எடுத்துட்டு போனது 200 ரூபா, காய்க்கே காசு பத்தலையாமா? தீனி நம்மள தீனி எம்பிட்டு தீனி வீட்டுல கிடக்குது, அதை திங்க முடியல உனக்கு. அம்மா அப்ப எதுவுமே வாங்கிட்டு வரலையா? ஒன்னும் வாங்கிட்டு வரல. நவுறங்கிட்டு. இந்த வீட்டுல யாருக்குமே என் மேல அக்கறை இல்ல. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இந்த போட டோமரு. கோகிலா, கோகிலா. என்னங்க வந்துட்டீங்களா? வந்துட்டேன். கிளம்பு, தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். இப்ப எதுக்கு சும்மா அங்க? தங்கச்சி காலில் அடிபட்டு கட்டு போட்டு கிடக்குதாமா. மாப்பிள்ள சொன்னா அப்படி காதுல கேட்டுட்டு போய் ஒரு இட்டு பாக்கலன்னா என்ன ஆகுறது? அதுவும் இல்லாம சம்மந்தம் வேற பண்ண போறோம். கிளம்பு, போயிட்டு வந்துருவோம். வீட்டுக்கு ஒருத்தர் பார்த்துட்டு வந்தா ஆகாதா? எனக்கு வீட்டுல வேலை வேற கிடக்குது. இந்த விளக்கெல்லாம் கழுவணும், இந்த ஒட்டரை அடிச்சு இந்த வீடு வாசல்லாம் வலிக்கணும். நாளைக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். போயிட்டு தலைய கட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதான். ஆமா, நீங்க சொல்லிடுவீங்க. வீட்டுல ஒரு பாத்திரத்தை எடுத்து நவுத்தி வைக்க மாட்டீங்க. எல்லா வேலையும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தாலும் நான் தான் பண்ணணும். கம்முன்னு போயிட்டு வாங்க, நான் எங்க வாரேன். என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே போய் பார்த்துட்டு வர்றதுதானப்பா நல்லது. டே, வீட்டுல வேலை ஏகப்பட்டது கிடக்கடா. அங்க போயிட்டு இந்த வீட்டு வேலையை யார் பாக்குறது? மா, வீட்டுலனா வேலை எப்பயும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இல்லாம ஏதாவது இருக்கா? நம்ம ஒருத்தருக்கு கஷ்டத்துல போய் நின்னாதான் நமக்கு ஒரு கஷ்டம்னா வந்து நிப்பாங்க. இப்படி வேணாம்னு ஒதுங்கி இருந்தா எப்படி? வாங்கம்மா, போயிட்டு வந்துடலாம். ஆளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சோம்னா கடகடன் வேலை முடிஞ்சிடும். சரி சரி, அப்ப போய் எல்லாம் கிளம்புங்க. போயிட்டு தலையை கட்டிட்டு வருவோம். நேற்று விட இன்னைக்கு ரொம்ப குளிரா இருக்கலாம். ஆமா சார், எங்கேயோ மழை வரும் போல இருக்கு. ஆமாங்க, மிஸ்ட் கட்டிடுச்சு பாருங்க. கதிர், ஒரு நிமிஷம் இல்லைங்களே. சொல்லுங்க. இன்னைக்கு எங்க அத்தை வீட்ல இருந்து வராங்க, அதனால இன்னைக்கு நான் அங்க வர முடியாது ரூமுக்கு. நான் இப்படியே வீட்டுக்கு போறேன். நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க உங்க ரூம்ல வச்சிடுறீங்களா? ஓ, அவ்வளவுதானே. முன்னாடியே நீங்க போயிருக்கலாம்ல, நானும் டாக்டர் எல்லாமே பாத்துருப்போம்ல. இல்ல, வேலையெல்லாம் முடிச்சிட்டு போயிட்டா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இல்லைன்னா இங்க என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அந்த டென்ஷனே அதிகமா இருக்கும். அதனாலதான் எப்படியும் இப்ப 4 மணிக்கு தான் வருவேன்னு சொன்னாங்க. இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்க. அதனாலதான் இதை எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிருங்க. சரிங்க, நான் வச்சிடறேன். பேரண்டி, வந்துட்டியாயா? வாயா வாயா. தாத்தா, நீங்க ஏன் என்ன பார்க்கிறதுக்கு ஊருக்கு வரல? தாத்தாவுக்கு முதல்ல மாதிரி எல்லாம் வண்டியில போக முடியாதியா, அதான் வரல. தாத்தா, நாங்க உங்களுக்கு தீனி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோமே. அப்படியா? சரியா சரியா. வாமா அமுதா, வாப்பா, வாங்கம்மா. என்னப்பா, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேம்மா. என்ன மாமா, கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கீங்க. என்னையா பண்றது, புள்ளைய கட்டி கொடுத்தாச்சு. வீட்டுல சமைக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லல்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்படித்தான் இருக்கு உடம்பு. இப்பயும் ஒரு பிரச்சனை இல்ல, உங்க பிள்ளைய நீங்களே வச்சுக்கிறேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இங்கேயே ஒரு சோழியை முடிச்சு போடுவேன். இன்னும் பையன் பிறந்து வளர்ந்தும் இந்த வாயின்னா அடங்கல, அப்படிதானையா? எப்பா, அந்த ஆளு பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்கப்பா. எங்கப்பா கண்மணி? இப்ப வர நேரம் தாமா. அத்தை, எல்லாம் வாங்க வாங்க. கண்மணி தங்கம், நம்ம ஊருக்கே பெருமை சேர்த்து கொடுத்துட்டாடாமா. சின்ன வயசுல டாக்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம சொல்றான்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ படிச்சு டாக்டரா வந்துட்டடாமா.
அதான் என்னை பார்க்கிறதுக்கு உடனே வந்துட்டீங்க அப்படிதானே அத்தை? எம்மாடி சொன்னோனே வரணும்னு தான் இருந்தோம். அப்புறம் பக்கத்து வீட்டில் பால் காய்ச்சல் இது வேற வச்சுட்டாங்க. அதனால தான் சரி அவங்க வீட்டில் அதெல்லாம் முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இப்பயும் வந்தோடனே உடனே கிளம்பிடுறதா இல்லை இருக்கிற மாதிரியா? இருந்துட்டு தாண்டா போவேன். நீங்க தான் யாருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் தெரியுமா அத்தை? அதான் அத்தை வந்துட்டேல, ஏன் இப்படி உடம்பு மெலிஞ்சிருக்கு? ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறது இல்லம்மா. வேலை 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 வேலைதான். இப்போதான் எங்க அத்தை வந்துட்டாங்கல்ல, எங்க அத்தை வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்டு குண்டாயிரேன். சரி அத்தை? சரி சரி சரி, வெளியவே நின்று பேசிட்டு இருக்க வேணாம். வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. மாமா வாங்க மாமா. வாங்க. இந்த பாருங்க மாமா. என்ன மாப்பிள்ள, ஏதாவது கிடைக்குமா? என்னங்க மாப்பிள்ள கிடைக்குமா? இல்ல ரொம்ப குளிரா இருக்குது, மேல வேற வந்திருக்கோம், கொஞ்சம் உடம்புக்கு சூடா ஏதாவது கிடைக்குமா? டீ காபி தானே, இந்த வீட்டுக்குள்ள போனோன்னு இந்த கண்மணி வைக்க சொல்ற மாப்பிள்ள, குடிப்பீங்க? டீ காபி எல்லாம் மனுஷன் குடிப்பானா மாமா? நான் குடிக்கிற மாதிரி கேட்டேன். அப்படியா மாப்பிள்ள, நீங்க சொன்னது இன்ன வரைக்கும் புரியல, இப்ப நல்லா புரியுது. மாமான்னா மாமா தான். கிடைக்குமா மாமா? எப்ப மாமா கிடைக்கும்? உடனே கிளம்பணும் மாமா. சொல்லுங்க மாமா. அமுதாமா, இந்த மாப்பிள்ள ஏதோ கேக்குறாரு, என்னன்னு வந்து கேளுமா. வா. கொஞ்ச நேரத்துல உசரம் வாங்கிட்டானே, அறிவு கெட்ட பையன். மாமனார் கிட்ட கேக்குற கேள்வியா இது? வானே அண்ணி, வாங்க அண்ணி, வாங்கய்யா, வாமா. என்னம்மா இப்ப கால் எப்படி இருக்கு? காலை அசைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணே ஒரு 10 நாளைக்கு. அதனால படுத்துக்கிட்டும் உக்காந்துக்கிட்டும் தான் இருக்கேன். எந்திரிச்சு நிக்க கூட முடியல. அதான் நீங்க வந்தோனையும் வாங்கன்னு உட்காந்துக்கிட்டே கூப்பிட்றதா போச்சு. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி. அதனால என்ன, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல நீ வேற எதுவும் சொல்லல. மாத்திரை மருந்துலாம் சரியா எடுத்துக்கிறீங்களா? எல்லாமே எடுத்துக்கிறேன்ப்பா. சரி உக்காருங்க, உக்காருங்க நீ. என்ன நம்பால எங்கேயும் காணோம், எங்கிட்ட இருக்கா? பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஜூஸ் போட்டு குடிங்க. சரிங்க நீ. வீட்டுல நீ மட்டும்தான் இருக்கியாமா? மத்தவங்க எல்லாம் எங்க? டே அண்ணா, அத்தைக்கு காலு அடிபட்டுருச்சுன்னு சொல்லியா நீ வந்த? இந்த சாக்க வச்சு அண்ணிய பாக்கலான்னு தானே வந்த? வாய வச்சுட்டு கம்முனு இரு. டே டே டே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். ரொம்ப நடிக்காத. என் மானத்தை வாங்கறதுக்கு வெளியேந்து ஆள் வர வேணாம், நீ ஒருத்தி போதும். வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்க, நசுக்கி புடுவேன். வாய வச்சுட்டு கம்முனு இரு. அவரு தோட்டத்துக்கு போயிட்டாருண்ணா. அம்மாவையும் காணோம், மருமகளையும் காணோம். அவங்க 2 பேரும் இந்த பக்கத்துல குப்பமாக்கா வீடு வரைக்கும் போயிருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு பிளவுஸ் தைக்க சொல்லி கொடுத்தோம்ல, லைனிங் துணி ஒரு இதுக்கு மட்டும் இல்லையாமா. அதான் அது எங்கே இருக்குன்னு சொல்லி வீட்டில் தேடி பார்க்க சொன்னாங்க. வீட்டில் இல்லை, அதான் கடையில் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. டே அண்ணா, அண்ணியை பார்க்க முடியல. கஷ்டப்பட்டு பிளான் போட்டது இப்படி புஸ்வான கணக்கா புஸ்ஸுன்னு போச்சேனா? வெந்து தணிந்தது காடு, உன் வாய கொஞ்ச நேரம் மூடு. அப்பனா கல்யாணத்துக்குலாம் வர முடியாதா? என்ன நீ பண்றது, காலை அசைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்க வந்து என்ன ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதான் வர முடியாது அண்ணி. ரொம்ப நல்லா இருக்கு போங்க, எதுவும் நான் சொல்றதுக்கு இல்ல. அவன் என்ன வேணும் நான் வர முடியாது? காலில் தான் காயமாயி இப்ப இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்க, கண்ணு என்ன இதா தெரியலையா? வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி கூட எதுவும் வச்சு கொடுக்க முடியல. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனால என்னத்த, கல்யாணம் முடிஞ்சோடனே விருந்தே சாப்பிட்டுறோம், நீங்க நல்லா செஞ்சிருங்க. சரி மாப்பிள்ள. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் முகமது ஹரிஷ். இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது தாகிரா பானு, முகமது ஹபீஸ், நித்ய கல்யாணி, கிரேஸ் மோனிகா. இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க. ஆனா உங்களோட நேம்ஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணாம வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்களோட பேர் எனக்கு தெரியாது. ஸோ நேமை மென்ஷன் பண்ணி உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லுங்க, நம்ம வீடியோவில் சொல்றோம்.